என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 18ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு பகைக்கு காரணங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 37 1 முதல் 11 வரை. பகைக்கு காரணங்கள். அவனை, யோசேப்பை, அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆதியாகமம் 37:8. 12 சகோதரர்களில் யோசேப்பு மட்டும் மற்றவர்களால் பகைக்கப்பட்டான். ஏன்? அவனுடைய சிறப்புகளே அவனுக்கு பகையை தேடி தந்தது. உண்மைதான். பல சமயங்களில் தேவன் நமக்கு அருளிய சிறப்பான காரியங்கள் மற்றவர்கள் நம்மீது பொறாமையும் பகையும் கொள்வதற்கு ஏதுக்களாகி விடுகின்றன. யாக்கோபு, யோசேப்பு தன் முதிர் வயதில் பிறந்ததால் அவனை மற்றவர்களை விட அதிகமாய் நேசித்ததாக வேதம் கூறுகிறது. ஆனாலும் யோசேப்பின் தாய் உயிரோடு இல்லை. அதனால் கூட தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்திருக்க கூடும். அந்த நேசத்தினால் யோசேப்புக்கு மற்ற யாருக்கும் கிடைக்காத பலவண்ண அங்கி கிடைத்தது. அதனால் யோசேப்பினுடைய சகோதரர் அவனோடே பட்சமாய் பேசாமல் பகை பாராட்டினர். இது நம் வீடுகளிலும் காணக்கூடிய ஒரு காரியம்தான். வீடுகளில் மட்டுமல்ல, பள்ளிக்கூட வகுப்புகளிலும் அலுவலகங்களிலும் கூட ஒருவர் மட்டும் அதிகமாய் நேசிக்கப்பட்டால், அவருக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டால், அவர் மற்றவர்களின் பகைக்கு ஆளாவார். மற்றவர்கள் அவரிடம் அன்பாய் பேசாமல் அவர் மனதை நோக பண்ணும் விதமாய் குத்தி காட்டுவார்கள். எனவே பெற்றோரும் தலைமை பீடத்திலுள்ள மற்ற பெரியோரும் பட்சபாதமின்றி நடப்பது நல்லது, நடக்க வேண்டும். அடுத்து யோசேப்பின் மீது பகை பாராட்டுவதற்கு வேதம் மேலும் 2 காரணங்களை கூறுகிறது. 1. யோசேப்பு பில்காள் சில்பாள் என்ற தன் தந்தையின் மறுமனையாட்டிகளின் குமாரர்களின் துன்மார்க்கத்தை தகப்பனிடம் சொல்லி வந்தான். இதை கோள் சொல்வது என்று இழிவாக சொல்வதுண்டு. ஆனால் அப்படியல்ல. யோசேப்பு இயல்பாகவே இளம் வயது முதலே நல்ல பிள்ளையாய் இருந்திருக்க கூடும். எனவே தன் சகோதரர்களை கண்டித்து திருத்தக்கூடிய தகப்பனிடம் அதை சொன்னது தவறல்ல. இதை நீதி நிமித்தம் யோசேப்புக்கு வந்த துன்பம் என்று கூறலாம். 2. இரண்டாவது, பிற்காலத்தில் யோசேப்புக்கு கிடைக்கவிருக்கும் ஆசீர்வாதத்தை, தலைமை பதவியை குறித்து தேவன் அவனுக்கு சொப்பனங்கள் மூலம் உணர்த்துகிறார். அவனும் அந்த சொப்பனங்களை களங்கமற்ற வகையில் சகோதரரிடம் கூறியிருக்கலாம். அதுவும் சகோதரருக்கு அவன் மீது பொறாமையையும் பகையையும் வளர்த்து விட்டன. ஆனால் மனமுதிர்ச்சி பெற்ற நாம் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அடக்கமாக இருப்பது புத்திசாலித்தனமாகும். யோசேப்பு பகை என்ற வளையத்திற்குள் சிக்கிக் கொண்டதற்கு 3 காரணங்களை பார்த்தோம். அவை நம் வாழ்வில் உண்டா என்று பார்த்து எச்சரிக்கையாய் இருப்போம். பொறாமைப்படுவது மட்டுமல்ல, பொறாமைப்படும்படி வாழ்வதும் சரியல்ல. ஏனெனில் பொறாமை என்பது கொலையையும் விளைவிக்கும் ஒரு நச்சு விதை. பொறாமைப்படுவது மட்டுமல்ல, பொறாமைப்படும்படி வாழ்வதும் சரியல்ல. ஏனெனில் பொறாமை என்பது
கொலையையும் விளைவிக்கும் ஒரு நச்சு விதை. ஜெபம். தேவனே, நல்லவர்களையும் உலகம் வெறுக்கிறது. நான் உலகத்தை அல்ல, உம்மையே பிரியப்படுத்த உதவி புரியும். ஆமேன்.